ஹாய் மக்களே. ஹாய் மக்களே சொல்றதோட ஹாய் சென்னை ஃபேன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதுலயும் நானும் ஒருத்தன். ஏன்னா வச்சுக்கோ, இன்னைக்கு ஐபிஎல் மேட்ச் வந்து ரொம்ப சொல்றது சூடு பிடிச்சு போயிட்டு இருக்கு. அதாவது சென்னை ஆடுற ஆட்டமும் சரி, அவங்க ஃபீல்டிங்கும் சரி, எல்லாமே சும்மா ரசிகர் மத்தியில கழி ஊத்திட்டு இருக்காங்க. அது ஏன் ரீசன் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்தா பார்க்கலாம். இதுக்கு பின்னாடி சூது இருக்கா அப்படிங்கறது நமக்கு தெரியாது. ஏன்னா நடக்கின்ற மேட்சிலும் சரி, இபிஎம் சரி, சென்னை வந்து ரொம்ப பின்தாங்கி போயிட்டு இருக்காங்க. ஆனா இதுக்கு முன்னாடி காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா சென்னை இந்த அளவுக்கு ரொம்ப போனதே கிடையாது. ஏன்னா போன வருஷம் கூட சரி, சென்னை வந்து ஃபைனல் வரைக்கும் போயிட்டு லாஸ்டா வந்து அவங்க தோல்வி அடைஞ்சதுக்கு அது நமக்கு கொஞ்சம் ஒரு பெருமையான விஷயம் தான். இருந்தாலும் சென்னை வந்து ஃபைனலுக்கு போயிட்டு இருக்காங்க அப்படின்னு. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா சென்னைங்கிற ஃபைனலுக்கே போகாத எனக்கு ஒரு டவுட்டா இருக்கு. அதே பாத்தீங்கன்னா ரொம்ப புள்ளிப்பட்டிலும் சரி எல்லாமே லாஸ்ட்ல இருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த மேட்ச், அதாவது ஐபிஎல் மேட்ச், இதெல்லாம் பின்னாடி வரும் அப்படின்னு காரணம் யாரும் எந்த மேட்ச் பாத்தீங்கன்னா, அதாவது நம்ம ஆர்சிபி சொல்லலாம். ஏன்னா ஆர்சிபி தான் பின்னாடி போயிட்டு இருக்கோம். மீதி எல்லா டீமும் ஓரளவுக்கு முன்னாடி தான் இருக்கும். ஆர்சிபியா இருக்கட்டும், அப்புறமேட்டுக்கு பஞ்சாபா இருக்கட்டும், அப்புறம் இந்த கொல்கத்தா இருக்கட்டும், இந்த சில டீம் எல்லாம் வந்து கொஞ்சம் பின்னாடி போயிட்டு இருக்கோம். ஆனா அதுக்கு மாறா வந்து இப்ப சென்னை போயிட்டு இருக்குங்கிறது ரொம்ப ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் தாங்க. ஆனா சென்னை ஃபேன்ஸ் ரொம்ப, நானும் சரி எல்லாரும் சரி ரொம்ப பாவங்க. ஆனா ரொம்ப எதிர்பார்ப்போட ஆவலோட இருந்தோம். இந்த மேட்ச், இந்த இதுல சுவாரஸ்யமா, இந்த ஐபிஎல் மேட்ச் சுவாரஸ்யமா போயிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தேன். ஆனா எதுவுமே கிடையாது. அப்படியே ஆப்போசிட், அப்படியே உல்டாவா மாறி போயிட்டு இருக்கு. இதுக்கான ரீசன் வந்து என்னன்னு எனக்கு ஒன்றும் தெரியல. ஒருவேளை ஃபீல்டிங் மிஸ்டேக்கா, இல்ல வந்து சரியா ஆட்டம் ஆடலையா, என்னன்னு நமக்கே ஒன்றும் தெரியல. அந்த அளவுக்கு ரொம்ப கேவலமா ஆடிட்டு இருக்கிறாங்க. அதுக்கான எதுவுமே சொல்ல முடியல. அந்த அளவுக்கு சொல்ற நிலைமையில நம்ம இப்போ இல்ல. அந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு. இப்போ வாங்க லைட்டா வந்து இப்போ விளையாடுனா அந்த டீம் சொல்றது மேட்சுக்குள்ள போயிட்டு இருக்கலாம். அவங்க எத்தனை மேட்ச் விளையாடிட்டு இருக்காங்க, எத்தனை மேட்ச் விளையாடினாங்க, அதுல எத்தனை மேட்ச் மட்டும் வின் பண்ணிருக்காங்கன்னு பார்க்கலாம். புள்ளிப்பட்டியல பார்க்கலாம். இப்போ பார்க்கும்போது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 மேட்ச் விளையாடிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வர சேர்த்து 6 மேட்ச் விளையாடிட்டு இருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா 5 மேட்ச் தோல்வி. அதாவது ஒரே ஒரு மேட்ச் மட்டும் தான் வின் பண்ணிருக்காங்க. அதாவது சென்னை சேப்பாக்கத்துல, அதாவது மும்பைக்கும் சென்னைக்கும் ஃபர்ஸ்ட் நடக்கக்கூடிய மேட்ச்ல மட்டும்தான் அதாவது சென்னை வந்து ஜெயிச்சிருக்கு. அது மிகப்பெரிய ஒரு வெற்றியும் சொல்லலாம். இதுக்கு பின்னாடி வந்து சென்னை வந்து சரி, இனிமே வந்து எங்க ஆட்டம் வந்து வெறித்தனமா இருக்கும், வேற லெவலா இருக்கும்னு எதிர்பார்த்தாங்க. ஆனா அடுத்து மேட்ச் பாத்தீங்கன்னா ரொம்ப அப்படியே படும் கேவலமா ஆடி அவங்களுடைய ஃபேன்ஸுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தை கொடுத்துருக்காங்க. இது ஏன் ரீசன் அப்படிங்கறது நமக்கு இன்னுமே ஒரு டவுட்டாவே இருக்கு. இதுக்கெல்லாம் விட்டு ஒருவேளை தலை தோனி ஆகட்டும், அவங்க டீம் ஆகட்டும், சென்னை டீம் ஆகட்டும், ஒருவேளை விட்டு கொடுக்குறாங்களா, அதாவது ஆர்சிபி வந்து இந்த தாட்டி கப் அடிக்கணுமா அப்படிங்கிறது இன்னொரு ரசிகர் மத்தியில கேள்விக்குறிதான். அதே பாத்தீங்கன்னா இன்னும் சில ரசிகர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது இது தலை தோனிக்கு வந்து ஏதாவது ப்ராப்ளம், அதாவது உடம்பு சரியில்லை, அவர் இந்த இதிலும் நிலைமையிலும் விளையாடிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறது இன்னொரு பட்சத்துல நிறைய ரசிகர்களும் ஒரு கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்க. அப்படி இருக்க பட்சத்துல எதுக்கு வந்து தோனி வந்து மேட்ச்ல விளையாடிட்டு இருக்கணும் அப்படிங்கிறது சில ரசிகர்களுடைய கேள்வி. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா நேற்று நடந்த மேட்ச் தாங்க ரொம்ப கேவலமான ஒரு மேட்ச்னு சொல்லலாம். அதாவது சென்னை இந்த அளவுக்கு எல்லாம் ஆடுமா அப்படிங்கிறது எதிர்பார்க்காம ஒரு விஷயம் தான். அதாவது நேற்று கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் கூடயும் சென்னைக்கு வந்து நேற்று மேட்ச் நடந்தது. அதுல வந்து டாஸ் வின் பண்ணி வந்து சென்னை வந்து பேட்டிங்கா சூஸ் பண்ணாங்க. சூஸ் பண்ணிட்டு வந்து பாத்தீங்கன்னா ரட்சன் அப்புறம் கான்வே, இவங்க 2 பேரும் ஓப்பனிங் பேட்ஸ்மேனா இறங்கிக்கிறாங்க. இதுல பாத்தீங்கன்னா கான்வே ஓரளவுக்கு சிறப்பா ஆட்டத்தை ஆடினாரு. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல ஆட்டத்துல சொல்றது 4 அந்த மாதிரிலாம் போயிட்டு இருந்தது, சுறுசுறுப்பா போயிட்டு இருந்தது. இதெல்லாம் பார்க்கும்போது வந்து எனக்கே கொஞ்சம் ஓரளவுக்கு இன்னைக்கு சென்னை வந்து ஜெயிச்சிடும், இன்னைக்கு வந்து ரெண்டு மேட்சாவது ஜெயிச்சு ஆகும், 2 மேட்சும் ஜெயிச்சு ஆகும் அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா பட் அது கொஞ்சம் கூட நிக்கல. அப்படியே ஆப்போசிட்டா மாதிரி எல்பியில அவுட் ஆனாரு. அதே மாதிரி அடுத்தடுத்து வர சிவன் துபா ஆகட்டும், அப்புறம் இது தீபாட்டி ஆகட்டும், எல்லாருமே அடுத்தடுத்து வந்து உடனே கேட்ச், விக்கெட்டு எல்லாமே அப்படியே ஆட்டம் வந்து தலைகீழா மாறி போச்சு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 7ஆவதா நம்ம தலை தோனி, அதுக்கு முன்னாடி சொல்லி ஆகணும், அஸ்வின் வந்து 5ஆவதா இறங்கினாரு. வந்த உடனே இவரு இதுக்கு 5ஆவதா இறங்கினாரு. இவரு வந்த உடனே ஒரு கேட்சுங்க, அப்ப சும்மா இப்படி டொக்க வைக்கிறாங்க, உடனே கேட்சு. அதுல பாத்தீங்கன்னா முக்கியமா பார்த்தா சொல்லி ஆகணும், அதுல வந்து பாத்தீங்கன்னா அஸ்வின் ஏதோ அதுல வந்து இன்னொரு கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் பவுலிங் பண்ண ஒரு பேர் சரியா எனக்கு தெரியல. ஆனா பட்டு அதுல வந்து அவர் போட்ட ஓவர்ல நிறைய கேட்ச் மிஸ்.
அதுவும் பாத்தீங்கன்னா கொல்கத்தாவில் வந்து பாத்தீங்கன்னா நைட் ரைடர்ஸ் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா சுனில் நரேன் வந்து 3 விக்கெட்டும், வருண் சக்கரவர்த்தி பாத்தீங்கன்னா 2 விக்கெட்டும், இன்னும் பாத்தீங்கன்னா இன்னும் 2-3 பேர் பாத்தீங்கன்னா 2 விக்கெட் எல்லாம் விக்கெட் சரியான விக்கெட் எடுத்திருந்தாங்க. அதே மாதிரி எல்பி சரியான அதுக்கான விக்கெட் அவங்களுடைய கரெக்டா அவங்க இது ஆர்டர் பண்ணாங்க நான் நினைக்கிறேன். ஆனா சென்னை இந்த அளவுக்கு கூட ஆர்டர் பண்ணல அப்படிங்கிறது எனக்கு ஒரு கேள்விக்குறி தான். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த இதெல்லாம் பேசி முடிச்சாச்சு, நம்ம நேரடியா ஒன்றும் விஷயத்துக்குள்ள போலாம். இதெல்லாம் பேசிட்டே போனோம் வச்சுக்கோங்க, அப்படியே வளவளம் போயிட்டே இருக்கும். இந்த அளவுக்கு மேட்சை வந்து கேவலமா ஆடி இருக்காங்க. அதாவது பாத்தீங்கன்னா 20 ஓவருக்கு 103 ரன்னு, விக்கெட் பாத்தீங்கன்னா 9 விக்கெட். இந்த அளவுக்கு இந்த மாதிரி மேட்ச் யாரும் ஆடந்து கிடையாது. அதாவது சென்னை டீம்ல இந்த அளவுக்கு படு கேவலமா ஆடந்து கிடையாது. அதே பாத்தீங்கன்னா கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் இது பண்ண பேட் முடிக்கும் போது 3 விக்கெட், அதாவது 2 விக்கெட்ல 8 விக்கெட் வித்தியாசத்துல அதாவது சென்னையை வீழ்த்தி அவங்க வெற்றி பெறாங்க. அதை பாத்தீங்கன்னா 103 ரன்னு 10 ஓவர்ல கிட்டத்தட்ட அடிக்கிறாங்க. அதுல பாத்தீங்கன்னா பென் டிகாக் ஆகட்டும், சுனில் நாராயண் ஆகட்டும், வந்த உடனே 6-4 விளாச்சு சும்மா தாறு மாறா கிழிச்சு எறிகிறாங்க. ஆனா இந்த அளவுக்கு, அதாவது கொல்கத்தா நைட் அடிச்ச அளவுக்கு கூட சென்னை அடிக்கல அப்படிங்கிறது தான் என்னுடைய கேள்வியே. இதுக்கு என்ன ரீசன் அப்படிங்கிறது பொறுத்துன்னு தான் பார்க்கணும். ஏன்னா கேப்டன் தான் சரியில்லை அப்படின்னு தான், ருத்ர கைவாட் சரியில்லை அப்படிங்கிறத கேப்டனே மாத்தினாங்க. ஆனா கேப்டன் மாத்தியும் இந்த அளவுக்கு சென்னை டீம் வந்து ரொம்ப கேவலமா ஆடிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு எதிர்பார்க்கறது ரொம்ப ரசிகர் மத்தியில பெரிய ஏமாற்றம்.